வணக்கம், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ. இது உங்கள் வெங்கடேஷ் எம்ஏஎஸ் ரெயின்மேன். இனிய காலை வணக்கம். இன்றைய வானிலை அனுமானம் பார்க்குறதுக்கு முன்னாடி இது தனிப்பட்ட வானிலை அனுமானம். அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட் நீங்கள் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசு சார் அறிவிப்புகளை பின்பற்றுவோம். இன்றைய வானிலை அனுமானம் 17 மார்ச் 2025 உங்களுக்காக. இன்றைய வானிலை அமைப்பு பொறுத்தவரையும் அரபிக்கடல் மற்றும் வங்கக்கடல் பகுதிகளில் நிலவக்கூடிய உயரழுத்தங்கள் காரணமாக ஒரு வறண்ட வானிலை வட தமிழகத்தில் தொடர்ந்து நீடிக்கும். தென் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் இடிமழை பதிவாகும். மேலும் கேரளா பகுதிகளில் நிலவும் காற்றின் குவிதல் காரணமாகவும் காற்றின் முதிவு காரணமாகவும் இன்று பல பகுதிகளில் நேற்றை போலவே இடிமழை வெப்பச்சலன மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள். அடுத்து 24 மணி நேரத்திற்கு மழை வாய்ப்பை பொறுத்தவரையிலும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை மேகமூட்டத்துடன் பதிவாக வாய்ப்பு. தேனி, கம்பம், போடி, நாயக்கனூர் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் சற்று மிதமானது முதல் கனமழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும். நீலகிரி மாவட்டத்திலையும் இன்று இடிமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். பெரும்பாலான பகுதிகள் சேலம், ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, நாகை, தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் மேகமூட்டத்துடன் லேசான மழை அல்லது மிதமான மழை ஒரு சில பகுதிகளில் மட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். கேரளா பொறுத்தவரையிலும் இடுக்கி, பத்தனம்திட்டா, திரிசூர், பாலக்காடு, மலப்புரம், நீலகிரி மற்றும் வயநாடு மாவட்டங்களில் சில பகுதிகளில் கனமழையும் மற்ற ஏனைய மாவட்டங்களில் லேசான மழை முதல் மிதமான மழையும் பதிவாகும். கர்நாடகா பொறுத்தவரையிலும் சாமராஜநகர், மைசூர், கொடகு, அசன், சிக்மகளூரு, தட்சிண கன்னடா மற்றும் ஷிமோகா மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று இடிமழை நம்ம எதிர்பார்க்கலாம். இதுதான் அடுத்த 24 மணி நேரத்திற்கான மழைக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கக்கூடிய பகுதிகள். மீண்டும் அடுத்த காணொலி நாளை காலையில் சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பை, see you, have a nice day.